டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி விவசாயத்துக்கு மேலதிகமாக ஆடுகளை வளர்ப்பதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார். விவசாயம் செய்வதற்காக தன்னுடைய தோட்டத்துக்கு வயலுக்கு செல்வார். விவசாய நடவடிக்கைகளை செய்வார். வீட்டுக்கு வந்ததும் இந்த ஆடுகளை பராமரிப்பார். இந்த ஆடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே சென்றது. அதே நேரத்தில் இந்த விவசாயியின் வீட்டுக்கு பக்கத்திலேயோ ஒரு வேட்டைக்காரன் வாழ்ந்து வருகின்றார். வேட்டைக்காரனின் தொழில் காட்டுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி அதன் இறைச்சியை விற்பது. வேட்டைக்காரர்கள் பொதுவாக வேட்டையில் தங்களுடன் உதவுவதற்காக வேட்டை நாய்களை வளர்ப்பதுண்டு. இந்த விவசாயியின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேட்டைக்காரனும் 2 வேட்டை நாய்களை வளர்த்து வந்தான். சில வேளைகளிலே இந்த வேட்டை நாய்கள் இந்த வேலிக்கு மேலால் பாய்ந்து வந்தோ அல்லது வேலிக்கு கீழால் புகுந்து வந்தோ இந்த விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளையும் கடித்து கொன்றோடுவது உண்டு. ஒரு சில ஆட்டுக்குட்டிகள் நாளாந்தம் இறந்து கொண்டிருந்தன. இந்த விவசாயிக்கு மிக கவலையாக இருந்தது. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்று நினைத்துக்கொண்டு இந்த வேட்டைக்காரனிடம் சென்று, நானும் ஆடுகளை வளர்க்கின்றேன், ஒரு ஏழை விவசாயி, நீங்கள் வேட்டைக்காரன் வேட்டை நாய்களை வளர்க்கிறீர்கள், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, அந்த நாய்களை கூண்டுகளிலே அடைத்து வைத்து வளவுங்கள் என்று சொல்லி கோரிக்கை கொடுக்கின்றார். அந்த வேட்டைக்காரனும் பெரிதாக அவரின் கோரிக்கையை எடுத்துக்கொள்ளவில்லை, எந்த பதிலும் சொல்லவில்லை. சரி, பார்க்கலாம் என்று சொல்லி விடுகின்றார். பிறகு பார்த்தால் தொடர்ச்சியாக அதன் பிறகு வேட்டை நாய்கள் இந்த விவசாயியின் வீட்டுக்குள்ளே வந்து வளவுக்குள்ளே வந்து ஆடுகளை கொன்றுவிட்டு செல்கின்றன. இந்த விவசாயிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த வேட்டைக்காரனை எதிர்த்து சண்டை பிடிப்பதற்கும் தைரியம் இல்லை. உடனே தன்னுடைய நண்பன் ஒருவனிடம் சென்று ஆலோசனை கேட்கின்றான். இவ்வாறு ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கின்றது. பக்கத்து வீட்டில் இருப்பவனோ வேட்டைக்காரன், அவனுடன் சண்டை பிடிப்பதற்கான தைரியம் எனக்கு இல்லை. அதே நேரம் ஒரு போலீஸில் புகார் செய்து அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் பயமாக இருக்கிறது. அயல் வீட்டில் இருப்பவனை பாய்த்து கொண்டு நான் எவ்வாறு வாழ்வது? அதுதான் உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி வந்தேன் என்று சொன்னதும் அந்த நண்பன் இந்த விவசாயிக்கு ஒரு ஆலோசனையை சொல்கின்றான். உடனே விவசாயி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்று தன்னுடைய வீட்டிலே நிற்கின்ற ஆடுகளை அவதானித்து அவற்றில் மிக அழகான 2 ஆட்டுக்குட்டிகளை பிடிக்கின்றான். பிடித்து கொண்டு இந்த வேட்டைக்காரனின் வீட்டுக்கு செல்கின்றான். இந்த வேட்டைக்காரனுக்கு 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயது இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள். இந்த வேட்டைக்காரன் வீட்டுக்கு சென்ற விவசாயி அந்த 2 பிள்ளைகளின் கைகளிலும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து, இது உங்களுக்கான மாமாவின் அன்பளிப்பு, நீங்கள் இதை கவனமாக வளருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அந்த பிள்ளைகள் அதை எதிர்பார்க்கவில்லை கொஞ்சம் கூட. அதுகள் அந்த பிள்ளைகள் உண்மையில் இறந்து போன மிருகங்களையே கண்டு கண்டு பழகிய மிருகங்கள். உயிருள்ள இந்த அழகான ஆட்டுக்குட்டிகளை கண்டதும் சந்தோஷமாக இருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்கிறார்கள். இப்பொழுது வேட்டைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை. வேட்டை நாய்களை அவுட்டு விட்டால் அல்லது திறந்து விட்டால் தன்னுடைய பிள்ளைகள் வளர்க்கின்ற ஆட்டுக்குட்டியையும் அந்த வேட்டை நாய் கொன்று ஓடும். எனவே அந்த வேட்டைக்காரன் தன்னுடைய வேட்டை நாய்களை கூண்டுகளிலே அடைத்து வளர்க்க தொடங்குகின்றான். இப்பொழுது விவசாயியின் பிரச்சனையும் தீர்ந்து போகின்றது. நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சில நேரங்களிலே நாங்கள் புத்திசாலித்தனமாக செயற்படுவதன் மூலம் எம்மை சூழ்ந்திருப்பவர்களின் பகையை சம்பாதிக்காமல் எங்களுடைய காரியங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.